திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. பார்க்க போகிற 8ஆம் திருமுறையாக மாணிக்க வாசக பெருமான். இந்த மாணிக்க வாசகர் சிவபெருமான உருகி உருகி காதலித்தவர். இவர் பெண்ணாகவும் சிவபெருமான ஆணாகவும் இருந்து வழிபாடு பண்ணி அவருடைய திருவடியை போய் சேர்ந்தார். அவர் ஒரு பாண்டிய நாட்டு மந்திரியாக இருந்தவர். அந்த பாண்டிய மன்னை போய் குதிரை வாங்கிக்கின்வா. அந்த நாளில் குதிரை சந்தைன்னு ஒன்று இருக்கும், அங்கே போய் குதிரை வாங்க போவாங்க. அப்போ அவர் போய் குதிரை வாங்கிறதுக்கு போன போது அந்த சந்தையில் இவர் சிவபெருமான் ஒரு வயசான முதியவராக வந்து உட்காந்துக்கிட்டு, அப்போ அந்த குதிரையை வாங்க போன இடத்துல எல்லாம் குதிரைகள்லாம் பார்க்குறாங்க கொள்கிறாங்க. ஆனால் இவருக்கு என்னமோ நம்மளையே யாரோ பார்க்குற மாதிரி இருக்குது. அவரை ஒரு மாதிரி யாரோ உறுத்து பார்க்குற மாதிரி இருக்குது. அப்போ அவர் பார்க்கும்போது இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்றாரு. நம்மளை ஏன் கூப்பிட்றாரு அப்படின்ட்டு இவர் வயசானவர், இந்த முதியவர் ஏன் நம்மளை கூப்பிட்றாருன்ட்டு கிட்ட போகிறாரு. கிட்ட போனவுடனே அவர் ஆசீர்வாதம் பண்ணுறாரு. தலையில் கையை வச்சு காலை வச்சு ஆசீர்வாதம் பண்ணவுடனே சரி, வயசில் பெரியவர் முனி ஏதோ நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அப்படின்ன உடனே அதுக்கப்புறம் இவருக்கு அவர் மேலே ஒரு ஈர்ப்பு உண்டாயிடுச்சு. சரி, அப்படி இப்படி இருந்துட்டு பார்த்தா அந்த பெரியவரை காணோம். இந்த குருந்த மரத்து அடியாண்ட ஒரு பெரியவர் உட்காந்தார். எங்கன்னு கேட்டால் எங்கே தேடியும் காணோம். அவர் கையில் புத்தகத்தை வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்கும் கிடைக்காத ஒரு பேர் மாணிக்க வாசகருக்கு. மாணிக்க வாசகருக்கு ஞான போதகம் புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு வந்து சிவபெருமான் அவருக்கு திருவடி தீட்சை கொடுத்தார். அப்போ அதிலிருந்து இவர் அவர் மேலேயே பித்தாயிட்டார். நம்ம இவரை பார்த்தோமே, அந்த உருவத்தை வச்சு இவருக்கு நம்ம ஒரு கோயில் கட்டணும், நம்ம இந்த திருப்பெருந்துறையை கோயில் கட்டணும்னு அவருக்கு அவா வந்துடுச்சு. அப்புறம் அந்த எப்படி அவர் பார்த்தாரோ அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டாரு. கோவிலில் கட்டினார். ஆனால் அங்கே வந்து லிங்கத்தை வைக்கலை, வெறும் பீடத்தை வச்சு அது மேலே சாதத்தை வச்சு தான் ஆவியாக போகிறது தான் ஆரத்தி பண்ணுறாங்க. எல்லாத்தையும் உணர்ந்த பிறகு ஆத்மலிங்கமாக அமைச்சிட்டார். அப்படி அவர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சிவபெருமான தேடினா எங்கேயும் கிடைக்கல. இவர் கொண்டு வந்த பொருள் எல்லாம் குதிரை வாங்காமல் கோயில் திருப்பணிக்கு செலவு பண்ணிட்டார். வந்த என்னடா இது, ராஜா ஆள் விட்டு அமுச்சிட்டார். குதிரை வாங்க போனால் இவனை காணோம், போயிட்டுன்னு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்ச உடனே எல்லாரும் வராங்க. வந்து இவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. மாணிக்க வாசகரை கூட்டிகிட்டு போன உடனே எங்கப்பா குதிரை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அப்போது இவர் சிவபெருமானை நினச்சி வேண்டுறாரு. நான் உன்னை தானே பார்த்தேன், உன்னை பார்த்ததுலேருந்து நான் இது மாதிரி இருக்கிறேனே, நீ என்னை இப்படி கூட்டிகிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவருக்கு சொல்கிறார், நீ போ, ஆவணி மூலம் அன்னைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சொல்கிறார். சொன்ன உடனே குதிரையோடு வரேன் போ அப்படின்ட்டார். அப்போ மாணிக்க வாசகரை இட்டுன்னு போனாங்க, சிறையில் அடைச்சிட்டாங்க. சிறையில் அடைச்ச உடனே ராஜா வந்து கேட்குறாரு, என்ன என்னைக்கு வருவாங்க? ஆவணி மூலம் அன்றைக்கி வருவாங்க. ஆவணி மூலம் வந்தது, எல்லாம் இதுவாக இருக்கிறாங்க. அப்போ ஒரே அட்டகாசமாக குதிரைங்க வர்ற சத்தம் கேட்குது. அப்புறம் எல்லா ராஜாலாம் வரவேற்கிறதுக்கு போகிறாங்க. எல்லாம் அப்படி ஒரு குதிரைங்க, அரேபிய குதிரை மாதிரி எல்லாம் வாட்ட சாட்டமாக வருது. எல்லோரும் ஊர் ஜனமே பிறண்டு வருது. எங்க குதிரை ஒன்றும் அப்படி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடியாராங்க. ஓடி அந்த எல்லாம் பார்க்கணும்னு ஆர்வமாக வந்து நின்றுன்னு பார்க்குறாங்க. ஊர் ஜனமே வந்து சுற்றி நின்று பார்க்குறாங்க. அப்போ சிவபெருமான் அந்த குதிரை மேலே சும்மா ஜம்முன்னு உட்காந்துங்கிறார். அவரை மாணிக்க வாசகர் பாடுவார். வேதமொழியர் வெண்ணீற்ற செம்மேனியர்
நாதப்பறையினர் அன்னே என்னும் அப்படின்னுட்டு அவருடைய அப்படி ஒரு இதுவை வர்ணிச்சிருப்பார். அப்படி இருக்கிற அப்படி பார்த்த உடனே அந்த குதிரைக்காரனே இப்படி மிடுக்கா இப்படி அழகாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு குதிரைகளை பார்த்தா பாண்டிய மன்னனுக்கு தாக்கொள்ள அப்படி ஒரு சந்தோஷம். இன்னும் மாணிக்க வாசகரை கூப்பிட்டு, என்ன இப்படி அருமையாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டிய மன்னன் பூரிக்கிறான். அப்படின்னா, ஆமாங்க, அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம சிவபெருமான் தான் வந்திருக்காரு, நம்மளை ஆண்டு கொண்டவன் தான் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷப்படுறாரு. பாருங்க, அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, பாருங்க, விற்றா மறுபடியும் வாபஸ் கிடையாது, இப்போயே பார்த்துக்குங்க எப்படிலாம் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. இந்த குதிரையெல்லாம் நீங்கள் குறை சொல்கிறதா இருந்தால் இப்பயே சொல்லுங்கள், நான் கொடுத்துட்ட பிறகு நான் ரிட்டர்ன் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு பேச்சு பார்த்து எல்லாம் முடித்து இந்த குதிரை புடி அப்படின்னு பாண்டிய மன்னனுக்கு ரொம்ப உற்சாகமாயிடுச்சு. அவன் மேலே போட்டிருக்கிற முத்து மாலை அது இதுன்னு கழட்டி குதிரைக்காரனுக்கு கொடுக்கணுன்னு விருப்பமோடு கொடுக்குறாரு. குதிரைக்காரன் என்ன லேஸ்பட்டவன குதிரைக்காரன் அங்கேருந்து சாட்டை கொம்பை நீட்டுறாரு, இந்த இதில் போடு. அது தலை வணங்காத சிரம், குவியாத கரம், அவர் யாருக்கு தலை வணங்குவார்? இந்த சாட்டை கொம்பில் போடு அப்படின்றாரு. அப்போ மாணிக்க வாசகரை பார்க்குறாரு, இன்னும் இந்த குதிரைக்காரனுக்கு மரியாதையாக தெரியலையப்பா அப்படின்றார். இல்லைங்க, இல்லை ராஜா, அவங்க ஊர் வழக்கம் அப்படி பழகுது அப்படின்றார். ஆமாம் சரின்ட்டு அந்த சாட்டை கொம்பில் போட்ட உடனே வாங்கி அப்படி போட்டுக்கினாராம், குனிஞ்சியெல்லாம் போடல, அப்படி எடுத்து போட்டாராம். எல்லாம் போய் அங்கே போய் செட்டில் ஆகிடுச்சு. அந்த மாதிரி அந்த குதிரைகள்லாம் ஒப்படைச்சிட்டு சிவபெருமான் போயிட்டாரு. நைட்டு நல்ல நடு நேரத்தில் மணி 1 மணிக்கு எல்லாம் ஓலம் தான். என்னடா இது, ஒரே ஓன சத்தம் கேட்குதே, ஓலை சத்தம் கேட்குதுன்னு எல்லாம் ஓடியாந்து பார்த்தா ஓனாய் அந்த நரி கூடமும் இது பண்ணிடுன்ட்டு அந்த ஓநாய்கள் எப்படிலாம் இருக்கும்னே தெரியாதான், அவ்வளோ ஒரு பயங்கரமானதுங்களாம். அந்த அதுங்களையெல்லாம் பிடிச்சி அடக்கி அதை யாரும் பிடிக்க முடியாது, அடக்க முடியாது. குள்ள நரி தந்திரம் கூட என்னான்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு ஓநாய்களை பிடிச்சி அதுங்கெல்லாம் பிடிக்கிறதுன்னா அவர் தானே படைச்சதெல்லாம் குதிரையாக்கி இட்டுன்னு வந்துட்டார். அப்புறம் திறந்து எல்லாம் ஓடியாந்து என்னான்னு பார்த்தா எல்லாம் குதிரை பூரா அந்த மாதிரி இருக்குதான். நரிகள், அந்த நரிகள்னு சொல்லுவாங்க, அதையும் நரின்னு தான் சொல்லுவாங்க. பெருநரிகள், ஓநாய், அது இருக்கிறதுலே நரியை விட மோசமானது. அது அந்த நரிகளை திறந்து விட்ட உடனே ஓடுதான். போனோடனே எல்லாரையும் பயம் இல்லை, ஊருக்குள்ளே இந்த மாதிரி வந்தால் அப்புறம் அவ்வளோதான், இவர் திருப்பியும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன உன்னை இந்த மாதிரி குதிரை வாங்கிக்கணும் வர சொன்னால் நரியெல்லாம் பிடிச்சி அமுச்சு வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆழமாக பள்ளம் நோண்டிட்டு அதை எடுத்துன்னு போய் பள்ளத்தில் இது. அப்போ அங்கே ஒரு வஞ்சி கிழவிக்கு காட்சி கொடுக்கணும். அப்போ கையை வச்சு வைகையை பெருக்கெடுக்க வச்சார். வைகையை பெருக்கெடுக்க வச்சு அந்த வைகை வெள்ளம் பிறண்டு வருது. வந்த உடனே இந்த மண் வெள்ளம் பிறண்டா என்ன ஆகும், மாணிக்க வாசகர் மேலே வந்துட்டார். அப்போ அந்த அணையை அடைக்கணுமே, வீட்டுக்கு ஒரு ஆள் வர சொல்லுங்க, இந்த ஆளை போச்சாக்கா இப்படி வெள்ளம் பெறலுதே, வீட்டுக்கு ஒரு ஆள் வாங்க, வந்து இந்த அணையை கட்டுறதுக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ அந்த வைகை அணையை கட்டுறதுக்கும் சிவபெருமானே வராரு. அந்த வஞ்சி கிழவிக்கு ஆள் கிடையாது. அந்த புட்டு விற்கிற பாட்டிக்கு என்ன செஞ்சுதோ புண்ணியம், அந்த அம்மாவுக்கு காட்சி கொடுக்க வந்தார். அப்போ எல்லாரும் வந்து வீட்டுக்கு ஒருத்தர் வந்து அணையை அடைக்கணும் அப்படின்னு சொன்னோடனே இந்த பாட்டிக்கு ஒரு ஆள் இல்லையப்பா அப்படின்னு அதெல்லாம் தெரியாது. கூலிக்கு ஆள் யாருன்னா வச்சு அடை, உன் பங்குக்கு நீ செய்யணும்னா எல்லாரும் சொல்லுவாங்க, என் மாதிரி வேலை இருந்தால் கொடுங்கம்மா அப்படின்ட்டு தான் கேட்பாங்க. என்ன கூலி கொடுத்து வேலை வாங்குவார் உண்டா அப்படின்ட்டு வராராம். இவரை யார் கூலி கொடுத்து வேலை வாங்குறவங்க, இவர் தான் எல்லாரையும் வேலை வாங்குறாரு. அப்போ கேட்ட உடனே நல்ல சமயத்தில் வந்தப்பா, என்கிட்ட ஒன்றும் கிடையாது, நான் புட்டு தரேன், நீ மது அடைச்சிட்டு வந்துரு கரைக்கு, நம்ம பங்குக்கு நீ செய்துட்டு வந்துரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு
இவர் போகிறாரு. போனால் என் உடம்பு வணங்கி வேலை செய்கிறவர் அவர் அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துன்னு மரத்தடியில் உக்காந்துன்னுக்குறான். எல்லாம் எங்கள் பங்கு பூரா முடிச்சிட்டோம் ராஜா. இந்த வஞ்சி கேள்வியோட ஆள் மட்டும் ஒரு கூட மண்ணு கூட அல்லலை, மரத்தடியில் படுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு ராஜாவுக்கு கோவம் வந்து பெரம்பு எடுத்து அடிக்கிறார். ஒரே அடி அடித்த உடனே எல்லாரும் அலறி அடித்து துடிக்கிறாங்க. அப்போ தான் இவருக்கு பாண்டிய மன்னன் முதுகுலையும் அடி சரியான அடி விழுது. அப்போ எல்லாம் துடிச்சு பதைச்சி வந்தது இறைவன் உணர்றாங்க. மாணிக்க வாசகரை விட்டுருங்க, நம்ம செய்த தப்பு. இவருக்காக வந்தார், பிட்டுக்கும் மண் சுமந்துட்டார். இவர் மாணிக்க வாசகரை காப்பாற்றுறதுக்காக வந்துட்டார், விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவனுக்கு புத்தி வந்து சிவபெருமானை வணங்கி கும்பிட்டானான். அந்த மாதிரி மாணிக்க வாசகருக்காக நிறைய பண்ணி அவரை அழ வச்சு அவர் அழுதுகிட்டே இருந்தார். என்னை கூட்டிகிட்டு போ வருவார், எல்லா வேலையும் முடிச்சுட்டு போவார், இவரை மட்டும் விட்டுட்டு போயிடுவார். அவர் திருவாசகம்ன்ற ஒன்றை எழுதி அந்த 51 பாடல்கள்லையும் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வராரு. என்னப்பா இந்த ஏதோ நீ ஒரு பாட்டெல்லாம் எழுதி வச்சிருக்கியாமே அப்படின்னுட்டு மாணிக்க வாசகரை வந்து கேட்குறாரு. வந்தது, ஆமாம் எழுதி வச்சுருக்கேன், என்ன சொல்லு, இது மாதிரி சும்மா இருக்கும்போது நான் படிப்பேன், எனக்கு உதவும், அதெல்லாம் நான் எழுதிக்கிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ட்டு கேட்பார். அப்போ மாணிக்க வாசகர் சொல்ல சிவபெருமான் எழுதுவார். ஆளவாய் உடையான் உட்காந்து எழுதுவார். உட்காந்து கால் மேலே கால் போட்டுன்னு உட்காந்து எழுதுவார். அவ்வளோ 51 பதிகத்தையும் எழுதி முடிப்பார். முடிச்சுட்டு சரிப்பா டாட்டா பை பை நான் போயிட்டு வரேன் அப்படின்வார். ஐயா நீங்கள் தான்னுட்டு அவருக்கு தெரியுது சிவபெருமான் தான் வந்திருக்காருன்னு. எல்லோரும் போகிறாங்களேன்னு, நீ இந்த பாவை பாடின வாயால் கோவையும் பாடுப்பா அப்படின்னுறார். அதையும் நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னுட்டு சொன்ன உடனே கோவையும் பாடுறார். பாடிட்டு இன்னத்து நன்னிக்கு வந்து சிதம்பரம் தளத்தில் வந்து நடராஜரை வந்து பாரு அப்படின்னுட்டு நடராஜராண்ட வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ இவர் எல்லாம் பாடி முடிச்சுட்டு அன்னைக்கு வர சொன்னாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போகுது. சிவபெருமான் இவரை வர சொல்லியிருக்காரு, இவர் நேராக போகிறாரு, சிவபெருமான் கிட்ட போகிறாருன்னு ஊர் ஜனமே பிறண்டு வந்துடுச்சு. நேராக போகிறாரு. அப்போ அவர் போகும்போது அந்தணர்கள்லாம் ஓடியாந்து கேட்குறாங்க, நீங்கள் எழுதின பாட்டுக்கு என்ன பொருள்னு. அப்போ நடராஜரை காமிச்சு அவர் தான் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். திருவாசகம் என்னும் தேனை கொடுத்தவர், பாவை பாடின வாயால் கோவையும் பாடி நம்மளுக்கு அருளி செய்தவர், சிவபெருமானுடைய நடராஜருடைய சிலையில் அவருடைய பாதத்தில் ஐக்கியமாயிடுறார். அப்படி ஒரு முக்தியை பெற்றவர். நம்மளுக்கெல்லாம் இந்த திருவாசகத்தையும் திருக்கோவையையும் அருளி செய்தவர். இப்போ நாம் இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படிலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். ஏன்னா எங்களை மாதிரி தெரியாதவங்க கச்சேரி மாதிரி பண்ணுறவங்களாம் போய் பார்க்க மாட்டாங்க. நிறைய பேர் நான் என்ன வயசாகி போச்சா நான் போய் கச்சேரி கேட்கன்றாங்க. இந்த மாதிரி உக்காந்துக்கின்னு சின்ன கதை பேசுனா நிறைய பேர் கேட்பாங்க. அந்த மாதிரி திண்ணையில் உட்காந்துக்கின்னு கதை சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதையும் கேட்டு நிறைய பேர் பலன் அடையணும், இதன் மூலம் இதெல்லாம் இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு கொண்டு வந்து சேர்க்கறது. இதை அனைவரும் கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க. திருச்சிற்றம்பலம். திருக்கோவையார் மாணிக்க வாசகர் அருளி செய்தது கோவை 9 திரு நடுங்க நாட்டம். ஆவாயிருவர் அறியா அடி தில்லை அம்பலத்து மூவாயிரவர் வணங்க நின்றோனை உன்னாரின் முன்னிக்கி வாய் உழுவை கிழித்தது அந்தோ சிறிதே பிழைப்பித்து ஆமணிவேல் பணி கொண்டவாறு இன்று ஓர் ஆண்ட கையே கொலு நுடங்கு இடை பாங்கி
நடுங்க நாடியது நடுங்க நாட்டம் முற்றிற்று. திருச்சிற்றம்பலம். இது ஒரே பாடலாக இருக்கிறதுனால இன்றைக்கி மாணிக்க வாசகர் வரலாறுலேருந்து சிறிதளவு பார்த்தோம். இனி ஒரு முறை கிடைக்கும்போது இன்னும் மிச்ச மீதியெல்லாம் பார்க்கலாம். அவருக்காக அவர் எவ்வளோலாம் பண்ணாருன்றத. மாணிக்க வாசகருக்கு பேரே அழுதே அடியை அடைந்தார்னு பேர். என் நேரமும் நாதா நாதா நாதான்னு சிவபெருமானை வணங்கி வழிபட்டவர். நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், தேவாரம் திருவாசகம் பாடினா போகிறோம். நம்ம இந்த வேலையை செஞ்சால் போகிறோம். நீங்கள் இப்படி தான் பண்ணணும் கொள்ளணும் அப்படின்லாம் எதுவுமே சொல்லியில்லை. இறைவனை பாடி பணியறது ஒரு வகை. கோவையும் பாடி பெருமைப்படுத்தி இறைவனே கைப்பட எழுதுனது இதெல்லாம். இதை பாடி பலனடைங்க. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.